அவர் செய்தினார். தேசிய பொங்கல் விழா உற்சவம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயத்தில் இங்கே வந்து அமைச்சர்கள் மற்றது உயர் அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் என பார்த்தீங்கன்னா பலர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குத்த சாசனம் மற்றும் சமய அமைச்சர் வந்து இந்த இடத்துக்கு பிரதானமாகிறார். அதோட பார்த்தீங்கன்னா பெண்கள் விவகார அமைச்சர், அதோட பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் வந்து இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அரசு உயர் அதிகாரிகள், உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆளுநர், அதோட பார்த்தீங்கன்னா இதோட அரசாங்க அதிபர் உட்பட பலர் வந்து இந்த இடத்துல சமய மத தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தேசிய பொங்கல் விழாவாக இந்த இடத்துல வந்து சிறப்பாக நிகழ்த்துவதற்கு வந்து ஏற்பாடுகள் ஒழுங்குகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்தன. இந்த தெல்லிப்பளை கிராமம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வீதிகளில் வந்து தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு எல்லாமே நீர் தெளிக்கப்பட்டு விழாக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலாத்திகள் எடுக்கப்பட்டு அங்கே பொட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளுக்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே பூஜை வழிபாடு நிறைவு செய்துவிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்வு வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. நந்தி கொடிகள் பார்த்தீங்கன்னா கைகளிலே தாங்கிய வண்ணம் வந்து பேரணியாக அங்கே மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். இருமரங்களும் வந்து நந்தி கொடிகள் தாங்கிய வண்ணம் சமய சைவ சமய இந்து சமய அந்த கலாச்சார விழுமியலங்களை காண்பிக்கக்கூடிய அந்த கொடிகளுடன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிகவும் சிறப்பாக காட்சிகள் அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். වාසය කරන සියලු ජනතාවගේ ජහා පැවැත්ම සංකේතයව සමාජීවනයේ වර්ධනය වෙන ගැටීම අප සියලු දෙනාගේ ප්‍රාර්ථනයයි. අපේ ප්‍රධානත්වයෙන් ඇතුළු අනිකුත් සම්භාවනීය අමුත්තන් සියලු දෙනාව ඒතා ආදරයෙන් සාදරයෙන් පිළිගනු ලබන අතර අපගේ ප්‍රණාමය පළ කර සිටිමු. පෙරටු කරගත් උත්සවය හින්දු තයිපොංගල් උත්සවයයි. එය සියලු හින්දු ආගමිකයන්ගේ ஜாதிக்க உற்சவம். பூஜை வழிபாடுகளை நிறைவு செய்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்வு வந்து இடம்பெற்று அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானையில் வந்து அரிசி போட்டு அந்த பொங்குற நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலம், அதாவது வந்து கலை கலாச்சார அம்சங்கள் தமிழர் பாரம்பரிய கலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த கலைகள் வந்து வீதியிலே ஊர்வலமாக சென்று தெல்லிப்பளை சந்தியில் இருக்கக்கூடிய யூனியன் கல்லூரிக்கு செல்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெறும். அமைச்சர் नमः ब्रह्मणे नमस्ते वाजे
ගම ගෙදර දිසානායක සහෝදරයාට ඒ වගේම උතුරු පළාත් ආණ්ඩුකාරතුමා සහ මේ උත්සවයට පැමිණ සිටින වැවිලි හා ප්‍රජා යටිතල පවසුම් ගරු නියෝජ්‍ය ඇමති ප්‍රදීප් සුන්දරලිංගම් සහෝදරයාට ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාලා සියලු දෙනාටම ඇතුළු පැමිණ සිටින උතුරු දකුණ ජාග්‍රාමයේ එකතුමුතුතාවයේ අද සියලු දෙනාම පැමිණ සිටින අවස්ථාවේදී මෙතෙන්ට පැමිණ සිටින காத்திரத்தால் வழி பிறக்கும் කියන්නේ சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் கௌரவ பிரதீப் சுந்தர்லிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ கே இளங்குமரன், கௌரவ மருத்துவர் ஸ்ரீ பவானந்த ராஜா, தில்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்து தேசிய தைப்பொங்கல் விழா நன்னாளிலே வணக்கத்துக்குரிய சிவாச்சாரியர்களே, வணக்கத்துக்குரிய பௌத்த துறவிகளே, கிறிஸ்தவ துறவிகளே, இஸ்லாமிய துறவிகளே, கௌரவ பௌத்த இந்து இஸ்லாமிய மத விவகார அமைச்சர் அவர்களே, ஏனைய கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ பிரதி அமைச்சர்களே, கௌரவ ஆளுநர் அவர்களே, மதிப்பார்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கௌரவ அரச அலுவலர்களே, பெரியோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இலங்கை நாட்டினுடைய தேசிய பொங்கலை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்திலே கொண்டாட வேண்டும் என்று அமைச்சு எம்மை விண்ணப்பித்த போது நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டோம். சைவ தமிழர்களுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான பொங்கல் விழா சென்ற 14ஆம் தேதி நடைபெற்ற போதிலும் நாடு முழுவதுக்குமான தேசிய பொங்கலை இன்றைய தினம் எங்கள் ஆலய முன்றலிலே மிகச்சிறப்பாக நடாத்துவது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் எங்கள் தேவஸ்தானத்தின் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தைப்பொங்கல் இயற்கை தெய்வமாகிய சூரிய பகவானுக்கு உயர்ந்த நன்றி செலுத்துகின்ற ஒரு வழிபாடு. அதே நேரத்திலே எங்கள் பசியை போக்குகின்ற உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துகின்ற ஒரு உன்னதமான விழா. இந்த அற்புதமான விழாவை இயற்கை தெய்வத்தையும் உழவர் பெருமக்களையும் பட்டிப்பசு இனங்களையும் வாழ்த்தி போற்றுகின்ற ஒரு பாரம்பரியம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு பாரம்பரியம். எனவே இந்த பாரம்பரியத்துக்கு அமைய இன்று இந்த பொங்கல் விழா நடைபெறுகிறது. இந்த பொங்கல் விழாவை எங்கள் ஆலயத்திலே நடாத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் இந்து கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் அவர்களுக்கும் ஏனைய பெரியவர்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் இதயபூர்வமான பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக வந்து தெல்லிப்பளை இருக்கக்கூடிய ஜூனியர் கல்லூரிக்கு வந்து இந்த அமைச்சர்கள் அணியினர் வந்து ஊர்வலமாக செல்றதுக்கு இருக்கிறோம். முன்னால் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டில், பாரம்பரியமான மாட்டு வண்டில், அதில் வந்து ஓலையால் எல்லாம் பின்னப்பட்டிருக்கு. தேசிய பொங்கல் விழாலாம் எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல முட்டிகள் எல்லாம் தொங்கோடப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அங்கே நெல் தானியங்கள் எல்லாமே அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு மத்தளம் மாதிரியான ஒரு இது உண்டு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரியமான அந்த கலைகள் அணிவகுத்து வர பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஊர்வலமாக வந்து அழைத்து விடப்படுகிறார்கள். தேசிய தைப்பொங்கல் பண்டிகை என்று பெரிய பேனர் ஒன்று அடிச்சிருக்கீங்கன்னா புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவலகம் அமைச்சு தான் இதை வந்து இணைஞ்சு நடாத்தி கொண்டிருக்குது. நிறைய கூடத்தோட பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் வந்து இதில் நிறைய கூடம் கொண்டு சென்று கொடுக்குறாங்க.
தமிழர்களுடைய பாரம்பரியமான கொடி ஆலவட்டம் எல்லாம் சுமந்து கொண்டு வர இந்த இடத்துல மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா தேவி போல்ராஜ் அவர்கள் இந்த இடத்துல இருக்கார். பின்னால் பார்த்தீங்கன்னா எங்களோட நந்தி கொடி தமிழர்களுடைய அனைத்து பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஊர்வலமாக அணிவகுத்து செல்கின்றது. கோலாட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொய்க்காலத்து நடனம், கரகாட்டம், இந்த பார்த்தீங்கன்னா குதிரை ஆட்டம், பொம்மை ஆட்டம், மயிலாட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெரிய ஊர்வலமாக வந்து வந்துருக்கு. தெல்லிப்பல சந்தியில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூனியன் கல்லூரி, இந்த யூனியன் கல்லூரியில் தான் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் இடம்பெற போகின்றன. அந்த ஊர்வலமும் யூனியன் கல்லூரி இந்த இடத்தோட வந்து நிறைவு செய்கின்றது. அதிதிகள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இங்கே போய்கொண்டிருக்கக்கூடிய தமிழர் பாரம்பரியமான அந்த ஊர்வலங்களை பார்வையிடுகிற அந்த நேரம்
தேசிய தைப்பொங்கல் விழா 2025 சுற்றுசாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் தெல்லிப்படை பிரதேச செயலகம் மற்றும் தெல்லிப்படை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் ஆகியவை இணைந்து நடத்தும் தேசிய தைப்பொங்கல் விழாவின் கலை நிகழ்வுகள் ඔබ සියලු දෙනාටම ආයුබෝවන්. සරය අතර ඇති වැටීම සමරීමයි. මෙම උත්සවයේ ලෝකීය පුරා වාසය කරන හින්දු දෙමළ බැතිමැතුන් විසින් උත්සවකාරයෙන් සමරනවා. தைப்பொங்கல் උත්සවය සැමරීමෙන් මගින් ශ්‍රී ලංකාවේ වාසය කරන සියලු ජනතාවගේ සමාජීවනය වර්ධනය වෙනු දැකීම අප සියලු දෙනාගේ ප්‍රාර්ථනයයි. අපි தைப்பொங்கල් සමරන්න අපට සුබ පැතුරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක සහෝදරයාට අග්‍රාමාත්‍ය හරිනි අමරසූරිය සහෝදරයා සහ මෙම රාජ්‍ය උත්සවයේ පැමිණි සිටින සතුලෙන් ඇවිදින්න නැත්තනේ අපේ දැන් රස විඳිනවා. එසේනම් ඔබ සියලු දෙනාම එකතු වෙන්න එකට එකමුතුතාවයෙන් සාමයෙන් අපේ මේ උත්සවය පවත්වාගෙන යන අවස්ථාවයි අද යාපනයේ දිලිපලේ උදාවන තියෙන බව අපි සතුටින් ප්‍රකාශ කරනවා. மாவட்டப்புறத்தை சேர்ந்த கலைஞர்கள் இப்போது பொய்க்கால் ஆட்டம்
அடுத்து